நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பாரதிய ஜனதா ஏற்கனவே ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்ததும் சரி, அவருக்கு விமானம் எங்கு வேணுமானாலும், அதாவது இந்திய நாட்டின் தலைமை குடிமகன், பிரதமர், துணை பிரதமர், துணை ஜனாதிபதி, உள்துறை அமைச்சர், நாட்டுடைய முதலமைச்சர்கள் வந்து இறங்கி வெளியிலே வருகின்ற சிறப்பு வாயில் அனுமதி, விமான வரையில் அவர் கார் சென்று ஏறி இறங்குவதற்கான அனுமதி, அவருக்கான சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு, இது எல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், அவரை பாரதிய ஜனதா தனதாக்கிக் கொள்ளுகின்ற முயற்சியில் முதல் கட்டமாக வெற்றி அடைந்திருக்கிறார்கள். அதனுடைய விளைவுதான் கரூர் சம்பவத்திற்கு தமிழ்நாட்டில் ஒக்கி புயல், வர்தா புயல், தானே புயல் என்று பல புயல்களால் நூற்றுக்கணக்கான மக்கள் இங்கு செத்து மடிந்த போது அமைத்து அனுப்பப்படாத நாடாளுமன்ற குழு கரூருக்கு வருகிறது என்று சொன்னால், இதிலிருந்து என்ன தெரிகிறது? விஜய் அவர்களை பாரதிய ஜனதா பின்புலமாக இருந்து இயக்கி வந்தது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. இன்றைக்கு பல தொலைக்காட்சிகளில், முன்னணி தொலைக்காட்சிகளில் பிளாஷ் நியூஸ் என்கிற அடிப்படையிலே டெல்லியில் இருந்து அதிகாரப்பூர்வமாக விஜயோடைய பாரதிய ஜனதா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக தெரிகிறது. ஆதலால் விஜய் யாரால் இறக்கப்பட்டிருக்கிறார், எதற்காக இறக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் போக போகத்தான் முழு செய்தியும் வெளியே வரும். திமுக முதலமைச்சர் அவர்கள் அறிக்கை தந்திருக்காங்க, துணை முதலமைச்சர் பேசியிருக்காங்க, செந்தில் பாலாஜி பேசியிருக்காங்க, டி.கே.எஸ். இளங்கோவன் பேசியிருக்காரு, திருமதி கனிமொழி பேசியிருக்காங்க, நானும் பேசியிருக்கிறேன், அண்ணன் திருமாவும் பேசியிருக்கிறார். நாங்க ரெண்டு பேரும் இறந்து போன, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட எனதருமை தமிழ் சொந்தங்கள் 41 உயிரை பலி கொடுத்திருக்கிறோம். அந்த தாங்க முடியாத துயரத்தில் இருக்கிறோம், வலிகளை அதிகமாக நாங்கள் சுமந்திருக்கிறோம். அதனால உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை சந்திக்கின்ற போது கேட்கின்ற கேள்விக்கு பதிலளிக்க கடமைப்பட்டவர்களாக எங்களுடைய கருத்தை நாங்கள் தெரிவித்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.